என் மனதில் நினைவுகளாய் கரையும் வேதம் அவள். எபிசோட் 38. பிரக்யாவை பார்த்த கார்த்திக் பிரெக்னன்சி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான். சாரி மேடம், நான் இதை சொல்லக்கூடாது, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என்றவன், நீங்க உடனே உங்க பேபி அபார்ட் பண்ணணும் என்றான். அதை கேட்ட பிரக்யா, நீங்க நல்லவர்னு தான் நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் உங்க பேச்சுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்திருந்தேன். பட் நீங்க இப்படி மோசமா பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல என்றவள், மேலும் என்னோட இந்த மேரேஜ் லைஃப் ரொம்ப நாள் இருக்க போறதில்ல, அதனால என் குழந்தைய பத்தி பேச யாருக்கும் ரைட்ஸ் இல்ல என்றாள். பிரக்யாவின் கோபத்தை புரிந்து கொண்ட கார்த்திக் நிதானமாக, மேடம் ப்ளீஸ், நான் சொல்றத கோபப்படாம கேளுங்க. சார் உங்களை ரொம்ப விரும்புறாரு, நீங்க இல்லைன்னா அவரால் வாழ முடியாது. ஆரம்பத்துல சார் மீராவை மேரேஜ் பண்ணதான் நினைச்சாரு, ஆனா இப்ப சார் உங்க கூட பெர்மனண்டா இருக்க ஆசைப்படுறாரு. உங்களோட இந்த பேபி அவருக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இன் ஃபியூச்சர் இந்த குழந்தைனால உங்களுக்கும் சாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவர் திங்க் பண்றாரு என்றான். கார்த்திக் பேசுவதை கேட்ட பிரக்யாவுக்கு தலை சுற்றுவதை போல் இருந்தது. என் கூட லைஃப் லாங் வாழ சத்யன் விரும்புறாரா? இது உண்மைதானா என்றவள் குழம்பினாள். அவளை பார்த்த கார்த்திக், எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் அபார்ட் பண்ண டாக்டர் ரெடியா இருப்பாரு, நல்ல முடிவெடுங்க என்றான். அதை கேட்ட பிரக்யா பதில் எதுவும் பேசாமல் பிரம்மை பிடித்தவள் போல் ஆனாள். காரில் இருந்து இறங்கியவள் நேராக கிளினிக்கின் அறைக்குள் சென்று அழுதாள். தன் வயிற்றில் கை வைத்தவள், நீ எந்த தப்பு பண்ணல, நான் அபார்ட் பண்ணுவேன் என அழுதாள். கொஞ்ச நேரம் தன் டேபிளில் தலை வைத்து படுத்தவள் கடிகாரத்தை பார்க்க மணி 5 என காட்டியது. வீட்டுக்கு கிளம்பிய பிரக்யா தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து சென்றாள். அப்போது அவளை பின்தொடர்ந்த இருவர் வேகமாக பிரக்யாவின் அருகில் வந்தனர். தன்னை யாரோ பின்தொடர்வதை பார்த்து பிரக்யா வேகமாக நடந்தாள். அதற்குள் 2 பேர் பிரக்யாவுக்கு முன்னாடி நகர்ந்தனர். அவர்களை பார்த்து, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் வழியில ஏன் வரீங்க என்று கேட்டாள். ஒன்றும் பேசாத அவர்கள் அவளை நகர விடாமல் ரவுண்டு கட்டி நின்றனர். அப்போது அங்கு வந்த தலைவன், நீதான பிரக்யா என்றான். அவளோ, நான் தான், என்னையே ஃபாலோ பண்றீங்க என்றாள். உன் புருஷன் தானே சஞ்சய், அவன்கிட்ட தீக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அத உன்கிட்ட முடிச்சுக்கலான் இருக்கேன். எங்க கேங்க அழிச்சிட்டு அவன் ஈஸியா உயிரோட போயிட்டான். அவனோட ஃபேமிலி அவ்வளவு சேஃபா வச்சுவன், அவனோட ஒய்ஃப் இப்படி தனியா விட்டுட்டானே என்றவன் பிரக்யாவை பார்த்து கையில் மின்னும் கத்தியுடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான். பயத்தில் நடுங்கியவள் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாமல் போனது. பிரக்யாவை நெருங்கியவன் அவளின் வயிற்றில் குத்த கையை ஓங்கினான். அச்சத்தில் கண்களை இறுக்கமாக மூடி வயிற்றை பிடித்து கொண்டவள், வேணா ப்ளீஸ், என் பேபிய ஒண்ணு பண்ணிடாத என்றாள். அதை கேட்டவனோ, அவனுக்கு வாரிசு இருக்கா? அப்ப அத முதல்ல அழிக்கிறேன் என்றான். அப்போது அங்கு வேகமாக ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து வீல் சேரில் இறங்கிய சத்யனை பார்த்த வில்லன், வா சத்யன், உன்னதான் எதிர்பார்த்தேன். உன்னோட ஒய்ஃப் சாகிறத நீயே பார்க்க போற. முதல்ல உன் குடும்பத்தை அழிக்கிற, அப்புறம் உன்னை அழிப்ப. பாவம், உன்னால எழுந்து கூட இவளை காப்பாத்த கூட முடியாது என்றான். அவனின் வார்த்தைகளை கேட்ட சத்யன், அவளை யாராவது தொட்டா அவ்வளவுதான் என்றான். அதை கேட்டு சிரித்த ரவுடி, ஹே சத்யன், நீ என்ன உன்னை ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எழுந்து நிக்க கூட முடியாத ஜீரோ. உன்னை போல ஒரு அசிங்கமானவனை இவ எப்படி மேரேஜ் பண்ணா? இவ அழகுக்கு நீ மேட்ச் இல்ல. இவ அழக தொட்டு பார்க்காம எப்படி இருக்க முடியும்? உன் முன்னாடியே இவளை தொடுற, உன்னால முடிஞ்சத பாருடா என்றான். அதற்குள் பிரக்யா, இந்த சத்யன் ஏன் தனியா வந்தாரு? கார்த்திக் எங்க போனாரு என நினைத்து பயந்தாள். ரவுடியின் பேச்சை கேட்ட சத்யன், உனக்கு இப்ப நான் அழகா இல்லன்னு தான் பிரச்சனையா? நான் இப்படி இருக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஒருவேளை நான் எந்திரிச்சா என்ன செய்வ என கேட்டான். என்ன சொல்ற நீ? உன்னால எப்படி நடக்க முடியும்? சும்மா கதை விடாத சத்யன், நீயே தனியா வந்திருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வேணும். நீ எப்படி உன் பொண்டாட்டிய காப்பாத்துறன்னு பாக்குற என்றவன் பிரக்யாவின் அருகே அவளின் கன்னத்தை தொட போனான். அதை பார்த்த சத்யன், ஹே, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், நான் எப்பவும் பேசிட்டே இருக்க மாட்டேன் என்றவன் தன் கால்களை தரையில் வைத்து கம்பீரமாக எழுந்து நின்றான். பின் எதிரில் இருந்தவனை பார்த்து, நீ தானே நான் அழகா இல்லன்னு சொன்ன, இப்போ நல்ல பாரு என தன் முகத்தில் இருந்த மாஸ்கை கழற்றி எறிந்தான். சத்யனின் அகோர முகத்தை மட்டுமே பார்த்த அனைவரும் இப்போது அவனின் அழகிய ஹீரோ போன்ற சருமத்தை பார்த்தனர்.
இவர்தான் சத்யனா என்றவர்கள் சத்யன் நடக்க முடியாதவன் என நினைத்திருந்த ரவுடிகள் இப்போது மிரண்டனர். பிரக்யா அதை பார்த்து ஷாக் ஆகவில்லை என்றாலும் சத்யன் தனக்காக தன்னுடைய முகத்திரையை கிழித்து எறிந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். பிரக்யாவை தொட சென்றவனை நெருங்கிய சத்யன் அவனை பார்த்து, என்ன அவ்வளோ சாதாரணமா நினைச்சிடாத, அவ என்னோட வைஃப், அவளை என்ன மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது என்றவன் பிரக்யாவை தொட இருந்தவனின் கையை பிடித்து எலும்புகளை உடைத்தான். அதை பார்த்த மற்ற ரவுடிகள் சத்யனை நோக்கி கத்தியை எடுத்துக்கொண்டு தாக்க வந்தனர். ஒவ்வொருத்தனையும் சத்யன் புரட்டி எடுக்க அந்த காட்சிகளை சுற்றியிருந்து பார்த்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்தனர். இந்த சண்டையில் ஒருவன் பிரக்யாவை நோக்கி கத்தியால் குத்தவர பிரக்யாவுக்கும் அந்த ரவுடிக்கும் இடையில் சத்யன் வந்ததால் அவனின் இடதுபுற தோளில் இதயத்துக்கு மேலே கத்தி இறங்கியது. தன்னை குத்தியவனின் கையை பிடித்து அவனை கீழே தள்ளிவிட்டான். தன்மேல் குத்திய கத்தியை பிடுங்கி கீழே போட்டான். சத்யனிற்கு காயம் பட்டதை பார்த்த பிரக்யா, சத்யன் என கத்திக்கொண்டே மயங்கினாள். அவளை கீழே விழாமல் தாங்கி பிடித்த சத்யன் கார்த்திக்கு டயல் செய்ய அதற்குள் அங்கு கார்த்தி வந்திருந்தான். சத்யனை பார்த்த அவன், வாட் ஹேப்பன் சார், யூ ப்ளீடிங் என்றவன் பதறினான். கார்த்திக்கை பார்த்த சத்யன், ஐ எம் ஓகே, பிரக்யா மயங்கிட்டா, வண்டி எடு ஃபாஸ்ட் என்றவன் பிரக்யாவை தூக்கி கொண்டு தன் காரை நோக்கி சென்றான். காரில் பிரக்யாவை போட்டவன் அவளை எழுப்ப முயன்றான். அதற்குள் கார்த்திக் காரை வேகமாக சத்யனின் வீட்டிற்கு விட்டான். அவளை உள்ளே சத்யன் தூக்கி சென்றதும் மருத்துவர்கள் காத்திருந்தனர். அவர்கள் சத்யனை நோக்கி ஓடி வர, என்ன விடுங்க, ஃபர்ஸ்ட் பிரக்யா அன்கான்ஷியஸா இருக்கா, அவளை செக் பண்ணுங்க என்றான். அவளை பரிசோதித்த மருத்துவர்கள், அவங்க பயத்துல ஓவர் பிரஷர் ஆகி மயங்கிட்டாங்க, ஐவி டோஸ் கொடுத்திருக்கோம், இன்னும் 10 மினிட்ஸ்ல எழுந்துருவாங்க என்றனர். பின்னர் தன் அறைக்கு சென்ற சத்யன் சட்டையை கழற்றி கத்திப்பட்ட காயத்தை பார்த்தான். கத்தி குத்து கொஞ்சம் ஆழமாகவே இறங்கி இருந்தது. சத்யன் ரூமுக்குள் வந்த கார்த்திக், சார் உங்களுக்கும் காயப்பட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், டாக்டர்ஸ் வெயிட் பண்றாங்க என்று சொன்னான். அதை கேட்டவன், நோ நீட், லீவ் மீ அலோன், வந்தவனுங்க யாருன்னு செக் பண்ணு என்றான். கார்த்திக் சத்யனை சமாளிக்க முடியாமல் வெளியே சென்று மருத்துவர்களிடம் சொல்ல அவர்கள் சத்யனுக்கு சிகிச்சை அளிக்க முயன்றனர். ஆனால் சத்யன் தன்னை தொட யாரையும் அனுமதிக்கவில்லை. அந்த நேரம் பார்த்து சத்யனை கத்தியால் குத்திய தகவல் அறிந்து சிவானி ஓடி வந்தாள். அவள் கார்த்திக்கிடம், நான் சத்யனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹெல்ப் பண்றேன் என்றாள். மேலே சத்யன் ரூமிற்கு சென்றவள் அவனை பார்த்தாள். சத்யன், காயம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணு என்றாள். அவளை பார்த்த சத்யன் எரிச்சல் அடைந்து, என் முன்னாடி வராத சிவானி, கெட் லாஸ்ட் என்றான். இருந்தாலும் சத்யனை சிவானி சமாதானப்படுத்தும் நோக்கத்தில், உன் கோபத்தை அப்புறம் காட்டிக்கோ சத்யன், ஃபர்ஸ்ட் உனக்கு பேண்டேஜ் போட விடு, இல்லனா ப்ளீடிங் அதிகமாகி பிரச்சனையாகும் என்றவள் சத்யனின் காயத்தை தொட முயன்றாள். அதனால் எரிச்சல் அடைந்த சத்யன் சிவானியின் கையை தட்டிவிட்டு அவளின் கன்னத்தை கோபத்துடன் அழுத்தி பிடித்தவன் கீழே தள்ளிவிட்டான். சத்யனின் இந்த கோபத்தை பார்த்த சிவானி கண் கலங்கி கொண்டு வெளியே ஓடினாள். அப்போதுதான் பிரக்யா கண் விழித்தாள். அப்போது சத்யனின் அருகிலிருந்து சிவானி அழுது கொண்டே ஓடி வருவதை பார்த்தவள் கார்த்திக்கிடம், என்ன ஆச்சு என பிரக்யா கேட்க, சத்யன் சருக்கு கத்தி குத்தி காயம் ஏற்பட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாரு என்றான். அதை கேட்ட பிரக்யா, அவரை நான் செக் பண்றேன், நீங்க இங்கே இருங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் தாங்க என்றாள். சத்யனின் அறைக்குள் சென்ற பிரக்யா அவனின் உடம்பில் இருந்த துணியை அகற்றி காயத்தை பார்த்தாள். அவள் தன் மேல் கை வைத்து காயத்தை பரிசோதிப்பதை சத்யன் ரசித்துக் கொண்டிருந்தான். முதல் முறை சத்யனை ஆடை இல்லாமல் இவ்வளவு நெருக்கத்தில் பிரக்யா தொட்டு பார்ப்பது அவளுக்கும் உள்ளுக்குள் கூச்சத்தை ஏற்படுத்தியது. அவனிடம் அவள் ஈர்க்கப்பட்டாலும் அதை மறைத்தவள் அவனிற்கு சிகிச்சை அளிப்பதில் கவனத்தை செலுத்தினாள். சத்யனை பார்த்தவள், நீங்க என்ன சின்ன பையனா, காயம் ஆழமா இருக்கு, ட்ரீட்மெண்ட் வேணான்னு அடம்பிடிப்பீங்களா, இப்படி பண்ணீங்கன்னா 2 ஊசி போட்டுருவேன் என சின்ன பையனை மிரட்டுவதை போல் அவனை செல்லமாக மிரட்டினாள். பிரக்யாவின் அந்த பேச்சை கேட்டு மகிழ்ந்தவனை கட்டிலில் அமர வைத்து காயத்திற்கு தேவையான மருந்து வைத்து பேண்டேஜ் போட்டாள். தனக்கு ட்ரீட்மெண்ட் செய்த பிரக்யாவை சத்யன் பார்த்து கொண்டே இருந்தான். தன் மார்பில் கை வைத்து பிரக்யா சிகிச்சை அளித்தது அவனுக்கு இன்பத்தை கொடுத்தது. அவளின் நெருக்கம் அவனை மயக்கியது. ஒரு வழியாக அவனின் காயத்திற்கு மருந்து போட்டவள் சத்யனை பார்த்து, உங்களுக்கு இன்ஜுரி அதிகமா இருக்கு, பிளட் லாஸ் ஆனதால நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் என்றாள். அவளின் பேச்சை காதில் வாங்காதவன் பிரக்யாவை கட்டிப்பிடித்து அவளின் வாசத்தை நுகர்ந்தான். சத்யன் தன் வலிக்கு அவளை மருந்தாக நினைத்தான். அதை புரிந்து கொண்ட பிரக்யா, இட்ஸ் ஓகே சத்யன், இப்ப இப்படி பண்ணா உங்களுக்கு தான் காயம்பட்ட இடத்துல பெயின் அதிகமாகும் என்று கூறிவிட்டு அவனிடம் இருந்து விலகியவள் அறையை விட்டு வெளியேறினாள்.
கார்த்திக்கை பார்த்த பிரக்யா, சத்யனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன், அவருக்கு காயம் ஆழமா இருக்கு, இன்னும் 1 இன்ச் ஆழமா கத்தி குத்தி இருந்தா எலும்பு டேமேஜ் ஆகியிருக்கும், இப்ப அவர் ஓகே தான், ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றாள். உடனே கார்த்திக்கை சத்யன் மேலே அழைத்தான். கார்த்திக், நிலைமை கைமீறி போயிடுச்சு, கால் தி பிரஸ் என்றான். கார்த்திக் ஒன்றும் புரியாமல் முழித்தான். இன்னைக்கு எல்லாரும் என்னோட ஒரிஜினல் முகத்தை பார்த்துட்டாங்க, இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க முடியாது, பிரஸ கூப்பிடு, எல்லாத்தையும் சொல்லிடணும் என்றான். அதை கேட்ட கார்த்திக், இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டான்னு பிரக்யா மேடம் சொல்லிருக்காங்க என்றான். உடனே தன் மனைவியை நினைத்து சிரித்தவன், நான் என்ன சொன்னனோ அதை பண்ணுங்க என கத்தினான். உடனே கார்த்திக், ஓகே சார், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அடுத்த 1 மணி நேரத்தில் சத்யன் வீட்டில் பத்திரிகையாளர்கள் குவிந்தனர். சத்யன் கையில் குத்து காயத்துடன் வெளியே வந்தான். அவனை பார்த்தவர்கள் புகைப்படங்களை எடுத்தனர். செய்தியாளர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு கேள்வி எழுப்ப அதையெல்லாம் கேட்டவன், உங்க எல்லார் கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்றேன் என்றான். எல்லாரும் அமைதியாக சத்யன் பேச தொடங்கினான். எனக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்கு, நான் கவர்மெண்ட் கூட சேர்ந்து சில பிசினஸ் செய்யறேன், இது ஓபனா சொல்ல முடியாது. லண்டன் பேஸா வச்சிருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் கேங் என்னை அழிக்கணும்னு டார்கெட் செஞ்சாங்க. அவங்களை கண்டுபிடிக்க தான் நான் இத்தனை நாளா இப்படி மாஸ்க் போட்டு நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஸ்மக்லிங் கேங் இல்ல, இனிமே எனக்கு அந்த ஃபேக் ஃபேஸ் வேணான்னு தான் நான் என்ன ரிவீல் பண்ணிட்டேன் என பிரஸ் மீட்டிங்கில் இருந்து நகர்ந்தவன் மீண்டும் திரும்பி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், கார்த்திக், பிரக்யாவை கூப்பிடு என்றான். பிரக்யா வந்ததும் அவளை தனக்கு பக்கத்தில் நிற்க வைத்தவள், ஷீஸ் பிரக்யா, டாக்டர் பிரக்யா சத்யன், மை வைஃப். நான் அசிங்கமா இருந்தும் என்னால நடக்க முடியலன்னு தெரிஞ்சும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்க இவங்க தான் காரணம். பிரக்யாவை பத்தின உண்மை வெளியே தெரிஞ்சா அவங்களுக்கு ஆபத்து வரும்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சோ பிரக்யாவை பத்தி சொல்லிட்டேன். எங்களை அட்டாக் பண்ணவங்கள போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும், தேங்க்யூ என்றவன் அங்கிருந்து பிரக்யா தோள் மீது கை போட்டு அவளை தாங்கி பிடித்துக் கொண்டு நகர்ந்து சென்றான். சத்யன் சார், இன்னொரு குவெஸ்டின் என செய்தியாளர்கள் கத்திக்கொண்டே இருக்க பிரக்யா சத்யனை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். பத்திரிகையாளர்களிடம் பேசிய கார்த்திக், சாருக்கு காயப்பட்டிருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணுங்க என்றான். உடனே செய்தியாளர்களும் அங்கிருந்து நகர்ந்தனர். பிரக்யா தன் குழந்தையை அபார்ஷன் பண்ணுவாளா? சத்யனை கத்தியால் குத்தியவர்கள் யார்? மீடியாவிடம் சத்யன் உண்மையை சொல்ல காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மேகமோ அவள். காதலை மறைக்கும் இருவர் காணாத நெஞ்சம் தெரியும்.